ஈரோடு திண்டலில் ஆசியாவிலேயே உயரமான முருகன் சிலை அமைக்கப்படும். அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். ஈரோடு திண்டல் வேலாயுதசாமி கோயிலில் புதிய தோற்றத்தில் காட்சியளிக்கும் வகையில் ஆசியாவிலேயே மிக உயரமான, அதாவது 186 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஈரோடு திண்டல் வேலாயுதசாமி கோயிலில் ராஜகோபுரம் அமைக்கும் பணிகளையும் சிலை வைக்கப்பட உள்ள இடத்தையும் அமைச்சர் சேகர்பாபு, வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். பணிகள் குறித்த விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த சேகர்பாபு, தமிழகத்தில் ஏராளமான கோயில்களில் திருப்பணி நடந்து வருகிறது. இதை பார்க்கும்போது மன்னராட்சி காலத்தில் நடந்த திருப்பணிகளை காட்டிலும் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகமான திருப்பணிகள் நடந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதுவரை 3325 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் மொத்தம் 3500 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கப்படும். இதற்காக அரசின் சார்பில் 1120 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயில் உட்பட 46 கோயில்களில் திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதுவரை 124 முருகன் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 3500 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் கோயில்கள் சீரமைக்க பணிக்காக 1400 கோடி ரூபாய் நன்கொடை வந்துள்ளது. கடந்த எந்த ஆட்சியிலும் இதுபோன்ற தொகை வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் கடவுளான 124 முருகன் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. திருச்செந்தூர் கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கோயிலில் பணிகள் நடந்துள்ளன. இதில் HL நிறுவனம் சார்பில் 200 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அரசின் சார்பில் 200 கோடி ரூபாய், கடல் மண் அரிப்பை தடுக்க 16 கோடி ரூபாய் என 416 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடந்து வருகின்றது. இதில் 70% பணிகள் நடைபெற்றுள்ள நிலையில் வரும் நவம்பர் மாதத்துக்குள் முழுவதுமாக முடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஈரோடு திண்டல் வேலாயுதசாமி கோயிலில் புதிய தோற்றத்தில் காட்சியளிக்கும் வகையில் ஆசியாவிலேயே மிக உயரமான 186 அடி உயரம் கொண்ட சிலை அமைக்கப்படுகிறது. இதற்காக உலக அளவில் முருகன் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடங்களுக்கு சென்று ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளது என சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.